அஜித்தோடைய எந்த விஷயமா இருந்தாலும் அது வீடியோவாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வைரல் ஆகிடும். அது பஞ்சமே இல்லை. திடீர்னு ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு அவர் கொடுக்குற அந்த போஸ் ஆகட்டும், திடீர்னு வந்து ஒரு பைக்கில் போகிறது, இப்போ இந்த துப்பாக்கி சுடுற போட்டியில் கலந்துக்கிற மாதிரியான வீடியோஸு, ஸ்டில்ஸ்லாம் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் தாண்டி அஜித் ஃபேமிலியோடு போய் தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டது. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டது என்ன பண்ணால், குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டதை தாண்டி அவர் தன்னுடைய அந்த பேர் பாடி மேலே போட்டிருக்கிற டவல், அந்த டவல் அப்படி விலகி ஒரு சிம்பிள் ஒன்று தெரிய ஆரம்பிச்சது. நான் கூட அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆஞ்சநேயருடைய படத்தை வச்சுருக்காரு பொழுது, இவர் தூரத்தில் ஜூம் பண்ணி பார்க்கல அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு அம்மன், ஏதோ ஒரு அம்மன் மாதிரி, பத்திரகாளி மாதிரியான ஒரு இதுவோ இல்லை அது சூரியன், அந்த சூரியனுடைய இதுவை வச்சுருக்காரு அப்படின்னு. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு அம்மனுடைய இது. கடைசியில் பார்த்தா அந்த குலதெய்வ கோயிலுக்கு அம்மனுக்கு தான் போயிருக்காங்க. அந்த அம்மன் கோவில், குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, பாலக்காடு பக்கத்தில் ஸ்ரீ ஊட்ட குளக்கரை பகவதி அம்மன். இதுதான் பொதுவாக பகவதி அம்மன்னாலே சொன்னால் தெரியும், ஒரு உக்ர தெய்வம். நமக்கு பொதுவாக சொல்லுவாங்க வந்து ஏதாவது கந்திஷ்டி, செய்வினை, கோளாறு இது மாதிரி இருந்ததுன்னா பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து 3 விதமாக அந்த அம்மன் வந்து சரஸ்வதியா, லட்சுமியா, அதுக்கப்புறம் காளியா, இப்படி 3 விதமாக இருக்கும். வந்து அதுக்கு சில பரிகாரம்லாம் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை போங்க, அமாவாசை அன்னைக்கு போங்க, ஒரு நைட் தங்குங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பூஜையை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் சுபிட்சமாகவும், குறிப்பாக எதிரிகளுடைய தொல்லை, குறிப்பாக இதில் நம்பிக்கை இருக்குங்க. இந்த செய்வினை, பில்லி சுனியம், இவருடைய தாக்குதல், இவருடைய செய்வினை, இது மாதிரியான தொழிலில் பொறாமை, ஒருத்தனுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது செஞ்சுருந்தா அந்த பகவதி அம்மன் முன்னாடி போயிட்டுனா மொத்தம் தூள் தூளாகிடும், காணாமல் போயிடும் அப்படின்வாங்க. அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில். இப்போ சமீபத்தில் கூட ஒரு படத்துக்கான இது எம்புரான் படம், அது கொச்சினுக்கு போயிருந்தேன். அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போயிருந்தப்போ நிறைய நம்ம சில பத்திரிகை நண்பர்கள்லாம் பகவதி அம்மன் கோயிலுக்கு போனாங்க. நான் மிஸ் பண்ணிவிட்டு ஆர்பருக்கு போயிட்டேன், கொச்சின் ஆர்பருக்கு வந்து. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். வந்து எது சொல்கிறது காரணம்னா, ஏதாவது சில கோவிலுக்கெலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் நான் சொல்கிறது வந்து, சில கோவிலுக்கெலாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கலாம் போக முடியாது. அது எந்த பெரிய கோயிலாக இருந்தால் நம்ம முன்னேற்பாடெலாம் பண்ணிட்டு போகவே முடியாது. அங்கேருந்து ஒரு அழைப்பு வரணுன்னுவாங்க, இல்லை அதுவாக அமையணுன்னுவாங்க. சில பேர் கூட, ஒரு டைரக்டர் கூட நான் பேசியிருந்தேன். நான் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் மணப்பாடு பகுதியில் கிட்டத்தட்ட 36 நாள் நான் ஷூட்டிங் நடத்தினேன் சார். என் யூனிட்டில் இருந்த அத்தனை பேரும் வந்து திருச்செந்தூர் முருகரை போயிட்டு கும்பிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு நான் ஃப்ரீயாகவும் இருந்தேன். ஏன்னா வந்து நான் 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தா 7 மணிக்கெலாம் பேக்கப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவும் தான் இருப்பேன். ஒரு நாள் கேப்பும் விட்டுருவேன். ஆனால் ஒரு நாள் கூட என்னால் திருச்செந்தூர் போகவே முடியல. அது பெரிய இதுவாக இருந்தது. என்னென்ன என்னால் இது பண்ணல. ரொம்ப அப்படி போகிற தூரம் தான். சில ஆர்டிஸ்ட்லாம் கூட கூப்பிட்டாங்க. அது அங்கேருந்து முருகன்கிட்டேருந்து அழைப்பு வரல பொழுது அப்படின்னு மாதிரி. அது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அதுதான் இப்போ என்னென்னா, பகவதி அம்மன் அப்படின்றது அவருடைய குலதெய்வம், அஜித்தோடைய குலதெய்வம். அவர் தெரியும், அஜித்தோடைய சொந்த ஊர் வந்து பாலக்காடு, கேரளாவை சேர்ந்தார். அப்பா வந்து கேரளாக்காரர் சுப்பிரமணி, அம்மா வந்து சிந்தி. ஆனால் இங்கே அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டு பையன் தான், தமிழ்நாட்டு பையனாகவே தான் இருந்தவர். அவர் எந்த விதத்தில் தன்னை வந்து கேரளாக்காரனாவோ ஒரு சிந்தியாவோ காமிச்சிக்கிட்டே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் காமிக்கல. அது அஜித்தோடையது. இதெல்லாம் தாண்டி அஜித்தை வந்து ஒரு கட்டத்தில் சங்கிலாம் விமர்சனம் பண்ணாங்க. இன்னும் கூட இருக்குது வந்து சங்கி. அவர் வந்து இந்து மதத்தின் மீது ஒரு தீவிர பற்று கொண்டவர், தீவிர வெறி கொண்டவர் அப்படிலாம் கூட விமர்சனம்லாம் பண்ணாங்க. நான் அஜித்தை பல தடவை மீட் பண்ணியிருக்கிறேன். அபிராமபுரத்தில் இருக்க அவருடைய ஏகே இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஓம்னு ஒரு பெரிய சிம்பிள் போட்டிருக்கோம். வந்து ஒரு மெல்லிசான ஒளி, ஓம்னு அது பாடுன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். டேபிள் மேலே வந்து ஒரு சாமி படம் ஒன்று வச்சுருப்பார். வந்து அது அவருடைய பக்தி. அது சொல்கிறதுக்கான காரணம்னா, அதை தாண்டி சுயமரியாதையும் அவருக்கு உண்டு. அந்த சுயமரியாதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த அம்மன் கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு போனது ரைட்டு, அது கும்பிட்றது ரைட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வருஷத்துக்கு 2 முறையாவது அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடனாலும் குலதெய்வத்தை வந்து உங்களை காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னடா ஆன்மீகத்துக்குள்ளே போக விரும்பலன்னு சொல்கிறேன், ஒரு விஷயமா சொல்கிறேன். ஆனால் இந்த பச்சை குத்துறது என்ன காரணம்? அது ஏன் அவர் வெளியே காட்டினார்? அதை ஏன் அவர் டவல் போட்டிருக்காரு, டவல் வெளியே இருக்குது, அது தெரிஞ்சிருக்கு, அது ஏன் காட்டினாருன்ற ரேஞ்சை தாண்டி ஏன் அப்படின்னு. சமீப காலமாக எதிரிகள் தொல்லை இவருக்கு அதிகமாக அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே எதிரிகள் தொல்லை அஜித்துக்கு உண்டு, ரொம்ப காலமாக உண்டு. அது எதிரிகள் தொல்லைன்னு தாண்டி அஜித்தை இந்த ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடாது, இந்த ஃபீல்டுக்குள்ளே அடுத்த கட்டமாக நகரக்கூடாதுன்னு பல பேர் பல விதமான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க.
அவர் உடல்நல குறைவு ஏற்பட்ட போது கூட பார்த்தீங்கன்னா அவர் நம்பலை வந்து. நிறைய பேர்லாம் சொன்னதான் வந்து இது யாரோ உங்களுக்கு வந்து செய்வனை வச்சுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய அப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வேலை பண்ணிட்டாரு அப்படின்போது சிரிச்சுக்கிட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆல்ரெடி நான் உடம்பை கவனிக்கல, நான் ரேஸில் போய் விபத்துக்குள்ளானது, அதை பாதிப்பு தான் அது. இதெல்லாம் நான்சென்ஸ். இதெல்லாம் என் உடம்பை நானே தான் கெடுத்துக்கிறேன், என் உடம்பை நானே தான் கவனிக்கல, இது மருத்துவ ரீதியாக தான் நான் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு நபர். சுயமரியாதை எங்கே விட்டு கொடுக்காத அஜித் வந்து எப்படி வந்து ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மூட நம்பிக்கைக்குள் போகாதவர், தன்னுடைய உடல் நலத்திற்கு தான் தான் காரணம் சொன்னவர். அதே போல் சுயமரியாதை. அதுக்கு ஒரு சம்பவம் சொன்னோம்னா, ஆஞ்சநேயா படத்தினுடைய படப்பிடிப்பு விஜயவாடா கிட்ட அதுக்கு முன்னாடி நெல்லூர்லேயும் எங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ரோடு வேலை செய்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஒரு ரோடு வேலை செய்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இப்போ ரோடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தூரத்தில் பார்த்தோம்னா ஷூட்டிங் நடக்குது. அதில் அஜித்தை பார்த்துட்டு ஒரு அம்மா நடந்த சம்பவம், அந்த தூளி கட்டி வச்சுருக்காங்க, அதில் இந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடி வந்திருக்கு. ஓடி வந்து சார் நான் தமிழ்நாட்டுக்காரங்க, நாங்கள் ஒரு பேர் ஒன்று வைங்க இந்த குழந்தைக்கு அப்படின்னு ஒன்று, தயவுசெய்துமா உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமை அடுத்தவங்ககிட்ட கொடுக்காதீங்க, அது நல்லது கிடையாது. உங்கள் குழந்தைக்கு நீங்களே பேர் வைங்க, உங்களுக்கு பிடிச்சமான பேர் வைங்க, இல்லைனா உங்கள் குலதெய்வ பேர் வைங்க. அஜித் சொன்னது அதுதான். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு ஆரம்பத்தில் இருந்து அதில் ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவர் அப்படின்னு அவர் சார்ந்தவர்கள்லாம் சொல்லி உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொல்லி கையில் கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். எப்படியாப்பட்ட ஒரு இது பாருங்கள். வந்து உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமை மற்றவங்ககிட்ட கொடுக்காதீங்க, அது அவருடைய கொள்கை. சரி, இப்போ ஏன்பா வந்து இந்த குலதெய்வ வழிபாடு இப்போ ஏன் இந்த டாட்டூன் உடஞ்சிருக்காரு அப்படின்போது நாம் விசாரித்த வகையில் அஜித்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு மந்திரம் மாந்திரிகம் யாரும் பண்ணல. ஆனால் மிக சமீப காலமாக அவருக்கு தூக்கமின்மை பிரச்சனை நிறைய இருக்குது. தூங்குறதே கிடையாது. அவன் தூக்கம் வந்து ஒரு 4 மணி நேரம் தான் இருக்குமா. நீங்கள் சமீபத்தில் இந்த கார் ரேஸ் முடிஞ்சு இந்தியா டுடே சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. அதில் க்ளீனாக சொல்லியிருப்பார், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனைனா, நான் 4 ஹவர்ஸ் தான் அங்கே தூங்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கிறதே கிடையாது. அப்படி தூங்காதனால தான் நான் வந்து என் படங்களையே பார்க்கறதில்ல, ஒரு வெப்சீரிஸை பார்க்க முடியல, மற்ற படங்களை என்னால் பார்க்க முடியல. நான் படம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அது வேணும்னே பார்க்குறதும் கிடையாது, ஏன்னா தூக்கம் இல்லாதனால டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு. வந்து நீங்கள் நல்லா தூங்கி எழுந்தவங்களுக்கு தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஆக்டிவாக இருக்கிறேன், நான் கார் ஓட்டுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நான் 4 ஹவர்ஸ் மட்டும்தான் தூங்குறேன் நான். அந்த தூக்கம் இல்லாத பிரச்சனை அவருக்கு பல விதங்களில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காருன்ற மாதிரியான தகவல் இருக்குது. இடையெல்லாம் கூட அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் கூட வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. வந்து அவருக்கு பிரச்சனை இருக்குது, அது சொல்லலாம் அவங்க. இதுவும் ஒரு காரணம்னு சொன்னாங்க. இது சம்மந்தமாக ஆயுர்வேதிக் மெடிசன் கூட அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதை தாண்டி இந்த இது பிரசன்னம் பார்க்கறதுன்னு வாங்க, கேரளாவில் உள்ள ஜோதிடர்கள்லாம் பிரசன்னம் பார்க்கறதுன்னு வாங்க. அப்படி அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஜோதிடரிடம் பிரசன்னம் பார்க்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, உங்களுடைய குலதெய்வ படத்தை, உங்கள் குலதெய்வத்தினுடைய உருவத்தை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் கூட அது பேக்லேயோ அல்லது இதுலேயோ வச்சுக்க முடியாதுன்னு நீங்கள் வந்து அதை ஒரு பச்சையாக குத்திங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றி அமையும், உங்களுக்கு ஒன்றும் மன நிம்மதி வரும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும் அப்படின்னு சொன்னதாக தகவல் வந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா, எந்தவித அடையாளத்தையும் தன் உடம்பில் காட்டாத அஜித் குலதெய்வத்தை காட்டுறதுக்கான காரணம் இதுதான்றாங்க. ஆனால் தான் அங்கே போயிட்டு அவர் வழிபட்டு வந்தார். தான் இன்னும் மலையாளி அப்படின்ட்டு எங்கேயுமே அவர் வந்து எந்த விதத்தில் வெளிப்படுத்தாத ஒருத்தர். பாலக்காடு, அந்த பாலக்காட்டில் ஒரு அம்மன், அந்த அம்மன் தான் எங்கள் குலதெய்வம்னு. இன்னும் கேட்டால் அஜித் ரசிகர்லாம் அந்த ஊருக்கு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இந்த குலதெய்வத்தை பார்த்து அஜித் ரசிகர்லாம் அதே போல் வந்து பச்சை குத்தினாலும் குத்திடுவாங்க. அதுக்கு விரைவில் ஒரு அறிக்கை கூட விட்டாலும் விடலாம், நான் பண்ணுறதை தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு. அதுதான் அஜித். இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்களை தாண்டி ஒரு மனிதனுக்கு ஒரு வயசாக ஆக 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 ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பலவீனம் வரும் இல்லைங்களா. பலவீனம் மீன் எப்படின்னா, ஒரு சின்ன இது என்னப்பா, ஒரு சினிமாவிலையும் ஒரு கால் வச்சுருக்கிறோம், ரேஸ்லேயும் ஒரு கால் வச்சுருக்கிறோம், சினிமாவிலையும் ஒரு கூட்டம் நம்மளை கொண்டாடுது, ரேஸையும் விட்டு வர முடியல, இந்த பக்கம் துப்பாக்கி சுடுற இதுலேயே இருக்கிறோம். ஒரு மைண்ட் வந்து ஒரு இதுவாகும். அதிலிருந்து வெளிப்படுறதுக்கு தான் இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் கொண்டு வருது. இது கூட ஒரு காரணமாக இருக்கும். ரஜினிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த புகழை தாங்க முடியாமல் தான், அந்த புகழுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் தான் அவர் யோகா பண்ணுறது, இது பண்ணுறது, இமயமலை போகிறது இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம், இன்றைக்கி என் உடம்பு இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கான காரணம் அதுதான்றார். ஒருவேளை அஜித்திற்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தன்னை விடுபடக்கூடும் என்ற நம்பிக்கையில் அவர் இந்த வழிபாட்டை தொடங்கி இருக்கிறார் என்பது அவரவர் நம்பிக்கை, அவரவருக்கானது. அஜித் விரைவில் நடிக்க வரணும், எப்போ வராருன்னு தெரியல, எதிர்பார்க்கிறோம். உங்களைப் போல் நானும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.